ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிகுரல் சேனல். இன்னைக்கு ஜனநாயகன் படத்தோடைய ஃபுல் அப்டேட் பார்க்க போகிறோம். இந்த தீர்ப்பை ஒத்தி வைத்தது ஹைகோர்ட். வாரிய தலைவர் தான் இறுதி முடிவு எடுப்பார். ஜனநாயகன் படம் விவகாரத்தில் இறுதி முடிவு இன்னும் எடுக்கவில்லை என ஹைகோர்ட்டில் தணிக்கை வாரியம் விளக்கம் அளித்துள்ளது. அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் தீர்ப்பை சென்னை ஹைகோர்ட் ஒத்தி வச்சிட்டாங்க. ஃபுல் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் படம் தணிக்கை சான்றிதழ் விவகாரத்தில் சிக்கியுள்ளது. தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என சென்னை ஹைகோர்ட்டில் தயாரிப்பு நிறுவனம் வழங்க தொடர்ந்தது. ஹைகோர்ட் தனி நீதிபதி தணிக்கை சான்றிதழ் வழங்க உத்தரவிட்டார். ஆனால் அதை எதிர்த்து தணிக்கை வாரியம் மேல்முறையீடு செய்தது. தனி நீதிபதியின் உத்தரவுக்கு ஹைகோர்ட் அமர்வு தடை விதித்தது. இந்த வழக்கு ஜனவரி 20 காலை மீண்டும் சென்னை ஹைகோர்ட்டில் விசாரணைக்கு வந்தது. மண்டல சென்சார் போர்டில் யார் படத்தை பார்த்தார்கள்? படத்தை பார்த்து சட்டப்படி ஆய்வு செய்ய யாருக்கு அதிகாரம் உள்ளது என நீதிபதிகள் அமர்வு கேள்வி எழுப்பியுள்ளது. அப்போது தணிக்கை வாரியம் தரப்பில் கூறியதாவது: படத்தை பார்த்து ஆய்வு செய்து ஆலோசனை வழங்க குழு உள்ளது. அந்த குழுதான் படத்தை பார்த்துள்ளது. தணிக்கை வாரிய தலைவர் தான் இறுதி முடிவு எடுப்பார். படத்திற்கு சான்றிதழ் வழங்குவது குறித்து இறுதி முடிவு எடுக்க மும்பையில் உள்ள அதிகாரிகளுக்கே அதிகாரம். 14 காட்சிகளுக்கு நீக்கி பின் படத்தை பார்த்து முடிவெடுக்கப்படும் என கூறினோம். 14 காட்சிகளை நீக்கிவிட்டதால் தணிக்கை சான்று வழங்க கோரினார். இறுதி முடிவு எடுப்பதற்கு முன் படம் தொடர்பாக புகார் வந்ததால் மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்ப முடிவு செய்யப்பட்டது. இவ்வாறு தணிக்கை வாரியம் விளக்கம் அளித்துள்ளது. இந்த வழக்கு மதியம் மீண்டும் விசாரணைக்கு வந்துருச்சு. அப்போது தயாரிப்பு நிறுவனம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் வாதாடுகையில் படத்திற்கு எதிராக கொடுத்த புகார் குறித்து எந்த தகவலும் கொடுக்கவில்லை. படம் மறு ஆய்வுக்கு அனுப்புவதாக மட்டும் தகவல் வந்தது. ஜனவரி மாதம் 9 வெளியிட முடிவு செய்ததால் அவசர வழக்காக முறையிடப்பட்டது. விதிகளை ஆய்வு செய்ததே தனி நீதிபதி ஆய்வு செய்து அதுக்கப்புறம்தான் உத்தரவிட்டார். அவரது உத்தரவில் எந்த தவறும் இல்லை. தணிக்கை வாரியத்தின் உத்தரவு இதுவரை எங்களுக்கு வழங்கப்படவே இல்லை. படத்தை பார்வையிட்ட குழுவினர் ஒருமனதாக சான்று வழங்க பரிந்துரைத்தனர். படத்தை பார்த்த பிறகு தங்களது கருத்துக்களை பதிவு செய்திருக்க வேண்டும். படத்தை பார்த்து வீட்டுக்கு சென்றுட்டு நாளைக்கு 4-5 நாட்கள் கழித்து புகார் அளிக்க முடியாது. புகாரில் கூறப்பட்ட காட்சிகள் முன்னதாகவே நீக்கப்பட்டனதா? நீக்கப்பட்ட காட்சிகளை மீண்டும் நீக்க வேண்டும் என புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சான்று வழங்குவது தொடர்பாக தகவல் தெரிவித்து விட்டால் 2 நாளில் வழங்க வேண்டும். தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து அன்றைய தினமே தணிக்கை வாரியம் மேல்முறையீடு செய்தது. எங்களுக்கு கால அவகாசம் வழங்கப்படவே இல்லை என வாதிட்டார்கள். தணிக்கை வாரியம் வழக்கு தாக்கல் செய்திருக்கவிட்டால் படம் மறு ஆய்வுக்கு செய்யப்பட்டிருக்கும். மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்ப முடிவு செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது என தெரிவிக்கப்பட்டது. தலைமை நீதிபதி சொல்றாங்க, தணிக்கை வாரியத்துக்கு போதுமான அவகாசம் அளித்திருக்க வேண்டும். படத்திற்கு எதிராக புகார் யாரிடம் இருந்து கிடைத்தது என கேள்வி எழுப்பினார். அதற்கு தணிக்கை வாரியம் மும்பையில் உள்ள தணிக்கை வாரிய தலைவரிடம் இருந்து கிடைத்தது என்றார். இதனை தொடர்ந்து நீதிமன்றம் ஒரே நாளில் நீதிமன்ற நடைமுறைகளை முடித்து உத்தரவு தர வேண்டும் என்பது ஏற்கவே முடியாது என்றார். இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களையும் முடிவடைந்த நிலையில் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி முடிச்சிட்டாங்க. இப்போதைக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதாங்கிற நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. இன்னும் ரிலீஸ் டேட்டும் கன்ஃபார்ம் ஆகலை. இந்த தீர்ப்புக்கான டேட்ஸுமே கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். அடுத்தடுத்து என்னென்ன அப்டேட்ஸ் வருதுங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போனா தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.